அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வில்லேஜ் ஹோம் குக்கிங் சேனல்ல என்ன இது வாழைப்பழம் பன்னீர்லாம் இருக்குன்னு பாக்கீங்களா? எல்லாரும் வாழைப்பழத்தை வச்சு ஸ்வீட் தான் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஒரு வித்தியாசமா தாராசாரமான வாழைப்பழ பன்னீர் பால் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாழைப்பழத்தை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இட்லி சட்டில வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். நான் தோலோடு தான் எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க போறேன். வாழைப்பழத்தை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ 7 வாழைப்பழத்தை தோலோடு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தை எண்ணெயில போடுறதுக்கு முன்னாடி தண்ணியை வச்சு அலசி ஒரு துணியை வச்சு தொடச்சி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி வாழைப்பழம் முங்குற அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கணும். பாருங்க, வாழைப்பழம் நல்லா குக் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த அரிக்கரண்டி வச்சு இந்த வாழைப்பழத்தை திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வெந்தா போதும். ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வாழைப்பழ மசாலா செய்வதற்கு காய்கறிகள்லாம் பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம். $150 கிராம் கேரட்டு, 100 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 150 கிராம் கோஸ். இப்போ கேரட்டை துருவி எடுத்துக்கலாம். இப்போ கேரட் எல்லாம் துருவி எடுத்தாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். முட்டைக்கோசை துருவி எடுத்துக்கலாம். முட்டைக்கோசை துருவி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு நம்ம பொடிசா கட் பண்ணுதோமோ அந்த அளவுக்கு பனானா பால் சூப்பரா இருக்கும். வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்தாச்சு. பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். சில்லித்தலை கட் பண்ணிக்கலாம். ஏழு வாழைப்பழமும் 100 பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற பன்னீரை துருவி எடுத்துக்கலாம். பன்னீரை துருவும் போது எவ்வளவு அழகா சாஃப்டா இருக்கு பாருங்க. இப்போ பன்னீரை துருவி எடுத்தாச்சு. எடுத்து வச்சிருக்க காய்கறி கூட ஒண்ணா ஆட் பண்ணிக்கலாம். பொரிச்சு எடுத்த வாழைப்பழத்தை தோலை உரிச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்த வாழைப்பழத்துல ஹீட் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தோல் உரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பனானாவை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, பனானா இந்த அளவுக்கு குக்கா இருக்கணும். அதிகமா குக்கா இருந்தா டேஸ்ட் மாறிடும். நேசித்த வாழைப்பழம் மசாலா காய்கறிகள் எல்லாம் சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிருக்கேன். 1 ஸ்பூன் வத்தல் பொடி ஆட் பண்ணிருக்கேன். 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு,
தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க பனானா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேவைக்கேற்ப தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா மாவோடைய பதம் வராது. நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ பிசைஞ்சு எடுத்தாச்சு. உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். உருண்டை பிடிச்சி எடுக்க முன்னக்கட்டி கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, உருண்டைகள்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க உருண்டைகள்லாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டைகளையும் எண்ணெயில் தள்ளி தள்ளி போட்டுக்கலாம். இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் பெரட்டி விட்டுக்கலாம். பாருங்க, பொன்னிறமா பால்ஸ் எல்லாம் எண்ணெயில வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ டெக்கரேஷனுக்காக இந்த பன்னீர் பால் மேலே வெங்காயத்தை தூவி விட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, சூடான சூப்பரான கிறிஸ்பியான பனானா பன்னீர் பால் ரெடி. இனிப்பும் காரமா சூப்பரா சுவையா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ரெடி பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம வில்லேஜ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.